ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா பிளாக். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து ஈவினிங் ஒரு 5 to நைட்டு 10:30 வரைக்கும் வந்து ஒரு மினி பிளாக் மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஷார்ட்டாக. என்னென்ன நாங்கள் பண்ணுவோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைச்சதுக்காக அதை ஊற வச்சு அது வந்து வீட்டில் நம்ம அரைக்கிறது இல்லை, வெளியில் கொடுத்து தான் அரைக்கிறது. அதுக்கான வேலை தான். களி வெல்லம் கொடுத்துட்டு அஸ்வின் போய் அரைச்சிட்டு வந்துடுவான். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங்காக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு டீ எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா டீ இல்லைன்னா ஆஷிகா வந்து தலையை பிச்சு எடுத்துருவாங்க. டீ பைத்தியம் அவ. அதே மாதிரி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் செய்யலான்னு இருக்கேன், இட்லி மாவு இல்லாததால். அதுக்காக முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணதால் இந்த ஒயிட் சன்னா வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த ஒயிட் சன்னா குழம்பு, குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி வந்து இந்த வ்ளாகில் நம்ம பார்க்கலாங்க. அதுவும் சப்பாத்தியும் தான் அன்றைக்கி வந்து டின்னராக வந்து செஞ்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக சிம்பிளாக தாங்க நான் செய்வேன். அதுவே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்படி செஞ்சன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒயிட் சன்னா வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 80-70% கிட்ட வந்து வேக வைக்க வேண்டியதுதான். குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு விசில் அந்த மாதிரி விட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். செஞ்சுட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்பேன் காரத்துக்கு. இதோட வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுறதால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். அது தக்காளி போட்டதுக்கு அப்புறம் வந்து நல்லா வதங்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நம்ம எப்பவுமே அப்பதான் ஆட் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது போட்டுட்டு நம்ம நல்லா சுருள நல்லா வதக்கணுங்க. அதாவது தக்காளியே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கினாதான் வந்து எல்லா குழம்புமே வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து நான் அப்படிதான் செய்வேன். ஏன்னா எங்க பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வெறுமே தக்காளி சட்னி தான் வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவாங்களாம். ஆனால் வந்து தக்காளியே தெரியாத அளவுக்கு. அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் அந்த கலரில் இருக்காது. அது அப்படியே கலர் மாறி மாறி ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி ஒரு கலரில் வர்ற அளவுக்கு அதை வந்து நல்ல எண்ணெயிலே வதக்குவாங்களாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி சட்னி. நானுமே சாப்பிட்ருக்கேன். அதாவது நான் சொல்கிறது எங்கள் பாட்டி அவங்க செஞ்சதை வந்து சொல்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் எப்பயாவது ஒரு டைம் நான் எனக்காக தனியாக சமையல் செய்யும்போது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உண்டு. நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடணும். அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாராவது அந்த ரெசிபி வேணும்னா மறக்காம சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தோங்க. அன்னைக்கு சப்பாத்தி செய்யறதால அந்த கிரேவி பதம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்றது. அதே மாதிரி கரம் மசாலா தூளும் வந்து நம்ம கடையில் பாக்கெட்ல வாங்கி தான் யூஸ் பண்றோங்க. அந்த கரம் மசாலா தூள் வந்து இதில் கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். அதாவது குருமா மாதிரி வந்து ஸ்மெல் வரணும், நம்ம டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணணும். குழம்பு மசாலா தூளும் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா சன்னாவை, ஒயிட் சன்னாவை, அதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணுங்க. அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி அதில் ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கும், உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதனால உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கலாம். 70% கிட்ட வந்து நம்ம அந்த ஒயிட் சன்னா வந்ததால இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னும் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த வேலையும் முடிச்சிடுவோங்க. இது இப்போதான் நான் வந்து இந்த டைம்ல தான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிப்பேன் லாஸ்டாக தான். அது மாதிரி இது வச்சுட்டு கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. இந்த தேங்காய் வந்து நான் வெறுமனே தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பைசி அந்த ஸ்மெல் வந்து வேண்டான்றதால எங்கள் வீட்டில் அப்படி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மசாலா நிறைய ஸ்மெல் அந்த மாதிரி வேணும், டேஸ்டியாக வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த தேங்காயில் வந்து சோம்பு,
அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அரைச்சி அதில் வந்து ஊற்றி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லா வருங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி செய்வோங்க. ஏன்னா வந்து மாவு அரைச்சி வச்சிருவோம். அந்த மாவை வந்து 2-3 டேஸுக்கு வந்து காலையில தோசை, சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எப்போ மாவு காலி ஆகுதோ அப்போ வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறது தான். இந்த மாதிரி தான் ரொட்டீனாக வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கோங்க. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு மாவும் காலி ஆகிறதால அன்னைக்கு சப்பாத்தி வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சப்பாத்திக்கு வந்து பன்னீர் மசாலா அதுதான் வந்து நம்ம வீட்டில் செய்கிறது உண்டு. இது பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சன்னா மசாலாவும் வந்து இந்த வாட்டி செஞ்சிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒயிட் சன்னா மசாலா வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்ச மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, சப்பாத்தி செஞ்சோன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வேலை செய்வாங்க. எல்லாருமே கலந்து ஜாலியாக வந்து அந்த சப்பாத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே செய்வாங்க. அஸ்வினும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவனும் சுடுவான் சப்பாத்தியை, நான் தேய்ச்சி தருவேன். இல்லைன்னா அவங்க டேடியும் செய்வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யாஷி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சப்பாத்திங்களை செஞ்சு அவ தனியா ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணுவா. கடைசியா வந்து அவளுக்குமே வந்து அந்த குட்டி குட்டி சப்பாத்திய இதுல வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன் எடுத்து. அதுவும் அழகா சாப்பிட்டா. ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிஸ்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்லிலாம் அன்னைக்கு சாப்பிட்டா. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உங்க பசங்களும் இந்த மாதிரி வந்து சேட்டைங்க பண்ணுவாங்கன்றதாக மறக்காம வந்து யாஷி vlogல சொல்லலாம். கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இப்போ லீவ் டேஸ் இல்லையா, அதனால நிறைய வந்து நம்ம வீட்டுல நிறைய விஷயங்கள் நடக்கும். மறக்காம நீங்களும் சொல்லுங்க. நம்ம பதிவுல வந்து அடுத்தடுத்து நிறைய யாஷிகாவோட வந்து வரும். அன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம நைட் வந்து இந்த மாதிரி, ஏன்னா காலையில வந்து மார்னிங் டிஃபனா இதை தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பருப்பு வகைகள் ஊற வச்சு அது வேக வச்சுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரோங்க. அதுல வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட்டு இதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி போட்டு தான் அதுதான் சாப்பிட்டுட்டு வரோம். அதுக்காக அது ஊரையும் வச்சாச்சு. நைட்டு இருந்த சாமான் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அதே மாதிரி கூட வந்து ஆளுக்கு ஒரு 5 பாதாம் சொல்லிட்டு டெய்லியுமே வந்து நான் ஊற வச்சிருவேங்க. அது காலையில தோல் எடுத்து கொடுத்துருவேன். பெரிய எல்லாரும் டிஃபனும் அதுவும் சாப்பிட்டு டெய்லியுமே அவங்க ஆக்டிவிட்டிஸ்க்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு வந்து கொள்ளு, பாதாம் எல்லாமே ஊற வச்சுட்டு போயாச்சு. அன்னைக்கு நைட் இருந்த பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு கிச்சனும் வந்து கிளீன் பண்ணிட்டு நம்ம போயாச்சுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ